சேற்றில் புதைந்த யானையை காக்கையும் கொத்தும். இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம். அதாவது, யானை சேற்றில் மாட்டிக்கொண்டு விட்டால் வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் காகம் யானையின் உருவத்தைக் கண்டு பயப்படாமல் அந்த யானையின் மீது அமர்ந்து கொத்தும் என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர். அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி அவ்வாறு கூறவில்லை. அதாவது, நல்ல வலிமையுள்ளவன் தன் வலிமை இழந்து நிற்கும் சூழ்நிலையில் வலிமையற்றவர்கள் அவனை வீண்வம்புக்கும் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கி கேவலப்படுத்த முயல்வர். இப்பழமொழியை வேறுவிதமாக சிந்தித்து பார்த்தால், உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர்களின் நிலையிலிருந்து இறங்கிவிட்டார்களானால் அவர்களை மற்றவர்கள் ஏளனமாக பேசி எள்ளி நகையாடுவர். இந்த கருத்தை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை கூறியிருக்கிறார்கள்.